Hi friends, welcome to Karthik Study Center. இன்னைக்கு நம்ம டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக், அதாவது ஆப்டிடியூட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் இந்த டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ். இந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் கொடுக்குறேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸ் கம்மிங் ஜூலை 23, 24, 26 and 31 வந்து என்டிபிசியோட அந்த சிபிடி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதோட 7th பேஸ் வந்து எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் இன்னும் எழுதாதவங்க டேட்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி. ஸோ இப்போ டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆப்டிடியூட் செக்ஷன் இருக்கிற எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் இது ரொம்ப ரொம்ப ஒரு அத்தியாவசியமான டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்காம கண்டிப்பாக இருக்க முடியாது. ஓகே, ஸோ இதோட பேசிக்ஸ் பார்த்துட்டு நம்ம ஃபியூ ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் போயிடலாம். பாருங்க, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ். ஸோ பொதுவாக எதுக்கு இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணுறோம், எதுக்காக இதெல்லாம் தேவைப்படுது? ஒரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம்னா நமக்கு என்னென்ன தேவை, எவ்வளோ நேரத்தில் அந்த இடத்த ரீச் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கவனிப்போம். எவ்வளோ ஸ்பீடில் போகணும் அந்த இடத்துக்கு ரீச் பண்ணுறதுக்கு, ஸோ அதையும் நமக்கு தேவை. அதே மாதிரி அது நம்ம கிளம்புற இடத்துலேருந்து நம்ம போய் சேர்ற இடத்துக்கான அந்த டிஸ்டன்ஸ், தொலைவு, ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். இந்த 3 ஃபேக்டர் வச்சு தான் அந்த இடத்துக்கு நம்ம எவ்வளோ டைமில் போகலாம், எப்படி போகலாம், எப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி டிசைட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணிகள் இந்த 3 விஷயம்தான்: டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ இந்த 3த்துக்குமான ரிலேஷன்ஸ் பார்த்துட்டு நம்ம கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் போகலாம். சரி பாருங்க, இப்போ நம்ம ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு இடத்துல போய் எண்டு பண்ணுறோம். ஓகேவா? இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது டெஸ்டினேஷன், போய் சேரக்கூடிய இடம். ஓகேவா? ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு இடத்துல ஆரம்பிச்சு ஒரு இடத்துக்கு போய் சேரும், டெஸ்டினேஷன், ஒரு டிராவலில், ஒரு ஜேர்னியில். அப்படி ஆகும்போது நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே கவர் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டு பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட இந்த கேப், இதை வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த 3 விஷயம் தான் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்ன்ற 3 விஷயத்துல இது எப்பயுமே வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இதனோட வேல்யூ வந்து மாற முடியாது. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதே தான் இங்கிருந்து இங்கேயும், அதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஒரு கான்ஸ்டன்டான ஃபினாமினாவா இது இருக்கும். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறது மீட்டர்ஸில் மெஷர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கிலோமீட்டர்ஸில் மெஷர் பண்ணுவோம். டிஸ்டன்ஸோடைய குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா மீட்டர்ஸில் மெஷர் பண்ணுவோம். டிஸ்டன்ஸோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் பட்சத்தில், அதாவது கிலோமீட்டரில் மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி ஸ்பீட். ஸோ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த வகையான ஸ்பீட்லேயும் நீங்கள் போகலாம். ஓகேவா? சப்போஸ் இது ஒரு 500 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நான் என்ன ஸ்பீடில் போகிறேன்னா 100 மீட்டர் பர் செகண்டில் போகிறேன். 100 மீட்டர் பர் செகண்ட், இதான் என்னுடைய ஸ்பீடு. ஓகேவா? ஸ்பீடு முதல்ல என்னன்னா குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை எவ்வளோ நேரத்தில் அச்சீவ் பண்ணுறோன்றது தான் ஸ்பீடு. ஓகேவா? அப்போ 100 மீட்டர் பர் செகண்ட், ஒரு நொடிக்கு 100 மீட்டர் விகிதம் அந்த வேகத்தில் போகிறேன். ஓகேவா? அதே மாதிரி அதை வந்து சொல்லலாம் 100 மீட்டர் பர் செகண்ட், ஒரு நொடிக்கு 100 மீட்டர் அப்படின்னா டோட்டல் எவ்வளோ டைம் எடுத்துக்குவேன்? 5 செகண்ட்ஸ் எடுத்துக்குவேன். ஓகேவா? இதுவே நம்ம 50 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் போகிறேன் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 500 மீட்டர் என்ன எவ்வளோ செகண்ட்ஸில் கடப்பேன்? 1 மீட்டர், ஒரு நொடிக்கு 50 மீட்டர்னா மொத்தம் 500 மீட்டர்ன்ற போது 10 செகண்ட்ல அந்த இடத்த கடப்பேன். புரியுதா? ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஸ்பீடு அதிகரிக்கும் போது டைம் வந்து கம்மியாகும். இதுவே ஸ்பீடு கம்மியாகும் போது டைம் வந்து அதிகரிக்குது. ஸோ ஃபைனலி இது மூலமா நம்ம என்ன சொல்லலாம்னா, the time is inversely proportional to speed and speed is inversely proportional to time. இதுதான் இதனுடைய அடிப்படையான விஷயம். ஓகேவா? the time is inversely proportional to speed and speed is inversely proportional to time. ஓகேவா? சரி, இப்போ இதுதான் இதோட பேசிக் ரிலேஷன்ஸ். இதில் எப்பயுமே வந்து டிஸ்டன்ஸ்ன்றது நிலையா இருக்கும், டைம் ஸ்பீடு வந்து நம்ம போகிறத பொறுத்து வேரி ஆகும்.
இப்போ சப்போஸ் ரெண்டு பேர் ஒரே இடத்துல டிராவல் பண்றாங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல ஏன்றவர் ஸ்டார்ட் பண்றாரு, இவர் இப்படி நோக்கி போயிட்டு இருக்கிறார் வச்சுக்கோ. ஓகேவா? அதே இந்த பாயிண்ட்ல பின்றவர் ஸ்டார்ட் பண்றாரு, இவர் இப்படி நோக்கி போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஒருத்தர் இந்த டைரக்ஷன்ல போறாரு, இன்னொருத்தர் இந்த டைரக்ஷன்ல போறாருன்னு வச்சுக்கோ. ஸோ அப்ப ரெண்டு பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும்போது ஸ்பீடை வந்து பிளஸ் பண்ணிக்கணும். ஏவோட ஸ்பீடு S1, பியோட ஸ்பீடு S2னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரெண்டு பேர் டிராவல் பண்ணும்போது அவங்களோட ஸ்பீடு வந்து ஆட் பண்ணிக்கணும். இதுல சேம் டைரக்ஷன்ல அவங்க டிராவல் பண்றாங்கன்னா ஏ இப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, பியும் இப்படியே டிராவல் பண்றாரு. ஓகேவா? ஸோ இவங்களோட ஸ்பீடு எப்படி எடுத்துக்கணும்? ரிலேட்டிவ் ஸ்பீடு S1 மைனஸ் S2. புரியுதா? ரிலேட்டிவ் ஸ்பீடுனா ரெண்டு ஸ்பீடோட கம்பேரிசன். இது பேசிக்கா பிசிக்ஸ்லயே நீங்க படிச்சிருக்கீங்க. ரிலேட்டிவ் ஸ்பீடு, ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதே கான்செப்ட் தான், இதோட அடிப்படை தான் இதெல்லாம். ஓகே, சரி. இப்போ நம்ம சம் பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் உள்ள போயிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸில் ஸ்பீடை வந்து மீட்டர் பர் செகண்டில் கொடுத்துட்டு கிலோமீட்டர் பர் ஹவரில் கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு ஃபினாமினா கிலோமீட்டர் பர் ஹவரில் யூனிட்ஸை கொடுத்துட்டு மீட்டர் பர் செகண்டில் கேட்பாங்க. ஸோ இது எப்படி கன்வர்ஷன் பண்ணுறது அப்படின்ற டவுட்ஸ் வரும். ஓகேவா? பொதுவாக மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹவரை வந்து மாற்றுறதுக்கும் கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்ட் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஓகேவா? இப்போ இது வந்து சிம்பிளான எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, இப்போ இந்த கிலோமீட்டர் பர் ஹவரை நான் சிம்பிளாக எடுத்துக்கிற பாருங்க. கிலோன்றது என்ன? 10⁻3. ஸோ அப்போ கிலோவுக்கு பதிலாக 10⁻3 போட்டு மீட்டர். ஹவர்ன்றது 1 ஹவரில் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கு? 3600 செகண்ட்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டேன்னா கிலோமீட்டர் பர் ஹவரை டைரக்டாக மீட்டர் பர் செகண்டாக மாற்றிட்டேன்னா இது பாருங்க, 10⁻3னா 1000/3600. ஓகே, மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதை கேன்சல் பண்ணா 5/18. ஸோ இப்போ இங்கே என்ன தெரியுது? கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 5/18 இன்டு பண்ணணும். இவ்வளோதான் விஷயம். இதை நீங்கள் வந்து மக்கப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சாவே நீங்களே சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுவே மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவர் தான் மாற்றணும்னா இது அப்படியே தலைகீழா 18/5. ஓகே, ஸோ இந்த ஒரு கான்செப்டோட நம்ம டைரக்டா ப்ராப்ளம் போயிடலாம். ஸோ பாருங்க ப்ராப்ளம். A train travels at 82.6 km per hour. 82.6 km per hour. How many meters will it travel in 15 minutes? ஓகேவா? ஒரு தொடர் வண்டியானது 82.6 கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்றால் அந்த தொடர் வண்டியானது 15 நிமிடத்திற்குள் எத்தனை மீட்டர் சென்றிருக்கும்? ஒரு தொடர் வண்டியின் வேகம் 82.6 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் சென்று கொண்டிருந்தால் அவை 15 நிமிடத்தில் எவ்வளவு மீட்டர் தூரத்தை கடந்திருக்கும்? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? சோ இப்ப ட்ரெயினோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. ஸ்பீடு பாருங்க 82.6 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இங்க என்ன கேட்குறாங்க? எவ்வளோ மீட்டர்ஸ் டிராவல் ஆயிருக்கும் 15 மினிட்ஸ்ல? ஓகேவா? பர் ஹவர்ல இருக்கிறத மினிட்ஸுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணணும். 15 மினிட்ஸ்ல இப்போ எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம 1 மினிட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை 15 மினிட்டுக்கு மாற்றினா ஆன்சர் வருது. ஓகேவா? இப்போ 82.6 கிலோமீட்டர் பர் ஹவர் தானே. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 82.6 கிலோமீட்டர் வேகத்தில் போதும். அப்போ ஒரு மணி நேரம்ன்றது என்னது? 60 மினிட். புரியுதா? அப்ப 60 மினிட்டுக்கு 82.6 கிலோமீட்டர். இப்போ நமக்கு தேவை என்னது? 15 மினிட்ஸ்க்கு தான் தேவை. ஓகேவா? 15 மினிட்ஸ்க்கு எத்தனை கிலோமீட்டர்னு கேக்குறாங்க. இதுக்கு கிலோமீட்டர் ஆகுறத இப்போ இது கிலோமீட்டர் ஆகுறத மீட்டரா மாத்திக்கணும். 82.6 into 10⁻3 மீட்டர் 60 மினிட்டுக்கு. நமக்கு இதான் 15 மினிட்ஸா? ஸோ அப்போ இங்கே டிவைட் பை 4, இங்கே டிவைட் பை 4.
அப்போ இங்கே வந்து ஃபைனலாக நமக்கு இங்கே 15 மினிட்ஸும் கிடைச்சிடும். அதே மாதிரி இங்கே அதனோட வேல்யூ கிடைச்சிடும். 82.6 into 10 power 3 divided by 10 power 4 divided by 4. சரி, இப்போ இது கேன்சல் பண்ணுங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு 0 இருக்கிறதுனால 826 into 100 divided by 4. ஸோ இதை அடிச்சிங்கன்னா 25 வரும். இந்த 15 மினிட்ஸ் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. இதை அப்படியே வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் எவ்வளோ மீட்டர் டிராவல் ஆகும் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வரப்போகிறதெல்லாம் மீட்டர் தான். ஸோ 826 into 4 25 போடுங்க, அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 826 into 25 5 பண்ணிங்கன்னா 30 ரிமைனிங் 3 10 13 24 40 41 12 remainder 1 2 2s are 4 and 5 8 2s are 16. So final answer is 20,650 meters. Okay, so final answer is 20,650 meters travel பண்ணோம். ஓகேவா? 15 minutes. புரியுதா? ஸோ இவ்வளோதான் விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போதும். இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ண பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது அப்படியே கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சினா தான் மேற்கொண்டு டஃப்பான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம போட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். How many minutes does Aditya take to cover a distance of 400 meter if he runs at a speed of 20 km per hour? ஓகேவா? ஆதித்யாங்கிறவர் எவ்வளவு நேரம் எடுத்துக்குவார்? How many minutes does Aditya take to cover a distance of 400 meter? ஆதித்யா என்பவர் 400 மீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளவு நிமிடங்கள் எடுத்துக்கொள்வார்? ஒருவேளை அவரது வேகமானது 20 கிலோமீட்டர் பர் அவர் என்ற வேகத்தில் அவர் சென்றிருந்தால் எவ்வளவு நிமிடம் எடுத்துக்கொள்வார்? இவ்வளவுதான். ஓகேவா? How many minutes does Aditya take to cover a distance of 400 meter if he runs at a speed of 20 km per hour அப்படின்னு சொல்லிருக்காங்களா? அப்ப 20 km per hour என்ற வேகத்தில் ஆதித்யா சென்றிருந்தால் அவர் 400 மீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளவு நிமிடங்கள் எடுத்துக்கொள்வார்? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? சரி பாருங்க. அப்ப அவரோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் 20 கிலோமீட்டர் பர் ஹவர். ஒரு மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர். ஓகேவா? 1 ஹவருக்கு 20 கிலோமீட்டர். இப்போ நமக்கு என்ன தேவை? 400 மீட்டருக்கு எவ்வளவு நிமிஷத்துல கடந்திருப்பாருன்னு தான் தேவை. முதல்ல நம்ம 1 மீட்டருக்கு வந்து பார்ப்போம். ஓகேவா? ஹவு மெனி மினிட்ஸ்ன்றப்ப இந்த மாதிரி மினிட்ஸா மாத்தும். 1 ஹவர்ன்றது 60 மினிட்டா? அப்ப 60 மினிட் வந்து 20 கிலோமீட்டர். ஓகேவா? அப்ப 1 minute, how many minutes does Aditya take to cover a distance of 400 மீட்டர் கேக்குறாங்க. சரி, இது 20 கிலோமீட்டரா? இதை வந்து மீட்டரா மாத்துங்க. 20 into 10 power 3 மீட்டர். இங்க 60 மினிட்டுக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு தேவை 400 மீட்டர். இங்க இருக்கிறதோ இவ்வளோ. இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா 1 மீட்டருக்கு எவ்வளவு நேரம் தெரிஞ்சிடும்? 60/20 into 10 power 3. ஓகேவா? மினிட் தான் 1 மீட்டர் கடக்க எடுத்துக்கிறோம். ஓகே, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப சின்ன வேலையாக தான் வரும். நமக்கு 400 மீட்டர் தேவை. 400 மீட்டர் விடனா 1 மீட்டருக்கு எவ்வளோனா 400 மீட்டருக்கு இன்ட்டு 40 அவ்வளோதான். ஸோ இன்ட்டு 400 டிவைடட் பை 20 இன்ட்டு 10 power 3. ஓகேவா? 10 power 3ல 3 ஜீரோ இருக்கும். ஸோ 3 ஜீரோவில் இது கேன்சல் ஆகிடும். ஸோ 10 power 3 முழுசாக போயிடும். 20க்கு 5 1 4 1 சார் 4 5 சார் 5/6. 5/6னா 1/5 minutes. 1/5 minutes. ஓகேவா? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல அதை மாத்திட்டேன். ஓகேவா? 5/6 minutes ஆகும் 400 மீட்டர் கடக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள் தான். பார்த்தீங்களா? வெரி சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். மேற்கொண்டு அடுத்த வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சம்ஸ், இன்னும் கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஓரியன்டட் சம்ஸ் பார்ப்போம். இது வந்து டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் கான்செப்டோடைய பேசிக்ஸ் தான் பார்த்துருக்கோம். இதை கொண்டு மேற்கொண்டு நிறைய வந்து டஃப்பான ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ராப்ளம்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Don't forget to like, share and subscribe to our channel. Thank you.